நம்ம எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று கணக்கு குவிக்க வேண்டும். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ரோமர் 14:10. Please turn your Bibles to the book of Romans 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசனம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார், நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். எதுக்கு? திரும்ப பெத்லகேமில குழந்தைய பிறக்க போறாரா? திரும்ப மாட்டு தொழுவோமா? ஸ்டார் வரப்போதா? இல்ல, அது முதல் வருக. நம்ம இப்ப பாடுறது இரண்டாம் வருக. எதற்கு? நியாயம் தீர்க்க வருகிறார். சங்கீத புஸ்தகத்தில் வசனம் படிக்கிறீங்களா? சங்கீதம் 96:13 படிங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். எதுக்கு வராரு? படிங்க 98:9 படிங்க. 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்ப எதுக்கு வருகிறாரு? நியாயம் தீர்க்க வருகிறார். நம்ம பல இடங்கள்ல படக்காட்சி போடுறோம். அந்த படக்காட்சியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை காண்பிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம் எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ள நரகம் எப்படி, ஒரு வீடியோ போட்டு காட்டுறோம். அதுல ஸ்டார்டிங் எப்படி, எதுல வராரு? வெள்ளை குதிரையில இயேசு ராஜா வராரு. அது உண்மை. அப்படியே கோடிக்கணக்கான தூதர்களோட அப்படி வெள்ளை குதிரையில வர்றதை பாக்குறோம். கோடிக்கணக்கான தூதர்களோட. எதுக்கு வராரு? நியாயம் தீர்க்க. நம்முடைய அன்பு நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வைத்திருக்கிற நமக்கு பைபிள், அவங்களுக்கு குரான். அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தெரியுமா? இயேசு, ஈசா நபி, மோசேக்கு மூசா, மூசா நபி, சாலமோனுக்கு சுலைமான், இப்படி ஒவ்வொருத்தருக்கும், மரியாளுக்கு மரியம், ஒவ்வொருத்தருக்கும் அங்க நம்ம பைபிள்ல இருக்கிற பேரெல்லாம் அங்க இருக்குது. ஜிப்ராயில், காப்ரியல் தூதனுக்கு. இப்ப இயேசு அங்க ஈசா நபி, நபினா தீர்க்கதரிசி. இயேசு ஒரு தீர்க்கதரிசி. ஆதம் ஒரு தீர்க்கதரிசி. ஆதாம் எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாங்க. தாவூத், டேவிட், தாவீது, எல்லாம் பைபிள்ல இருக்கிற பெயர்கள். எல்லா தீர்க்கதரிசி வரிசையில இயேசுவும் தீர்க்கதரிசி. ஈசா நபி, ஈசா நபி. அப்ப இயேசு ஒரு தீர்க்கதரிசி. ஈசா நபி இந்த உலகத்தின் கடைசியில வந்து உலகத்தை நியாயம் தீர்க்க போறாருன்னு எழுதி இருக்குதுங்க குரான்ல. குரான்ல இருக்குது. நம்ம பைபிள் மட்டும் சொல்லல. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. அது இயேசுதான் நியாயம் தீர்க்க போறார். அவர் நியாயாதிபதியா வர்றாரு, ரட்சகரா வந்தாரு, ரட்சகரா வந்தாரு, ரட்சிக்க வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, பாடுபட்டாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சாரு, உயிருடன் பரலோகம் போனாரு. இப்ப அந்த செய்தியை அறிஞ்சவங்க போய் சொல்லுங்கிறாரு. ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பரலோகம், ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நரகம். தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு வராரு, நீதிபதியா வராரு. வந்தது ரட்சகராக, வர போறது நியாயாதிபதியாக. இல்ல, இந்த வசனம் இருக்குல்ல, 96 கடைசி வசனம் 13, 98 கடைசி வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் வராரு. வரும்போது நம்ம கிட்ட 2 கேள்வி கேட்பாரு. We have to answer only 2 questions. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ என்ன செய்தாய்? இயேசுவை அறிவித்தார்களே, அவரை நம்பினாயா? அவரை ஏற்றுக்கொண்டாயா? அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னார்களே, நம்பினாயான்னு கேட்பார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். ஏன் அறிவிக்கிறோம்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் வழி. பரலோகம் போறதுக்கு நான் தான் வழி. பாவம் மாறுவதற்கு நான் தான் வழி. என் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். என் ரத்தம் தான் உன் பாவத்தை கழுவும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இயேசுவினால் தான் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப்.
இது லைஃப், இது டெம்பரரி லைஃப். பட் God has not called us for a temporary life. You are created for an eternal life. நீங்க தற்காலிக வாழ்க்கைக்காய் படைக்கப்படல. நீங்களும் நானும் தற்காலிகமா 50 வருஷம் 60 வருஷம் என்ற இந்த குறுகிய கால வாழ்க்கைக்காய் படைக்கப்படவில்லை. நித்திய காலமாய், நிரந்தர காலமாய், கோடான கோடி வருடங்கள் வாழ்கிற அந்த எட்டர்னல் லைஃபுக்காகத்தான் we are created by God. ஒரு ஆமென் கேட்கலாமா? You are created by God. It is God's plan. Because of God's plan you are here. You are alive. You are saved. You are in the church. So there is a plan of God behind your existence. நீங்க உயிரோடு இருக்கிறதுல கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கு. கடவுள் ஒரு திட்டத்தோட உங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? இப்ப படிங்க ரோமர் 14:10. ரோமன்ஸ் 14:10. இப்படி இருக்க கடைசி 2 லைன் படிங்கம்மா. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்போமே. நம்ம எல்லாம் எங்க போய் நிக்கணும்? கிறிஸ்துவுக்கு முன்னால போய் நிக்கணும். எதுக்கு? கணக்கு கொடுக்கிறதுக்கு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? நம்ம எல்லாம் கணக்கு கொடுக்க ஆண்டவருக்கு முன்னால போய் நிக்கணும். இன்னொரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:10 படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், எழுதி வச்சுங்க இந்த வசனத்தெல்லாம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அங்க நிற்க வேணும்னு போட்டிருக்கு. இங்க போய் சேரணும், அவ்வளவுதான். அங்கதான் போய் நிக்கணும். இன்னொரு வசனம் ரோமர் எபிரேயர் 9:27. ஹீப்ரூஸ் 9:27. அங்க என்ன இருக்கு? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு, எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிச்சாச்சு. பிக்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். பர்த், டெத், ஜட்ஜ்மெண்ட். பர்த் இருக்கு, there is a death, but after the death there is a judgment. ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அதுக்கு தான் வராரு. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னால போய் நிக்கணும். நம்முடைய கணக்கை கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல, ஜட்ஜ்மெண்ட் டே. பர்த்டே நமக்கு தெரியும், வெட்டிங் டே தெரியும் இல்ல? நிறைய அந்த டே இந்த டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, எத்தனை டே சொல்றாங்க, எத்தனை டே சொல்றாங்கல்ல? ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, வெட்டிங் டே இல்ல, நிறைய சொல்றாங்க. ஆனா கடைசியில ஒரு டே இருக்கு, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். ஹல்லேலூயா. அழகா பாடுவார் டாக்டர் ஜஸ்டின் பாபு. நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். அது பிரதம மந்திரினாலும் அது ஜனாதிபதினாலும் நடுங்குவாங்க. இயேசு இல்லைன்னா நடுக்கம்தான். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த உலகில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். இதெல்லாம் உண்மை. இதைத்தான் உலகத்துக்கு சொல்றோம். நம்மள கோமாளின்னு நினைக்கிறாங்க, மதத்தை பரப்ப வந்துட்டாங்கிறாங்க. மனுஷர் செய்யும். அழகா இருக்கு வாஸ்தவம் இல்ல? 2 கொரிந்தியர் 5:10. இன்னும் ஒரு முறை படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் படிங்க, சரீரத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது, நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒரு கணக்கு கொடுக்கணும். எல்லாம் எழுதப்படுது. அன்பு சகோதரா, சகோதரியே, வாலிப மகளே, நீ செய்யற எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அது இந்த காலத்துல செல்போன் வந்த பிறகு எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட், எவ்ரிதிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட். பைபிள் சொல்லுது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை
அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாம் அங்க போய் நிக்கணும். எபிரேயர் 9:27 பிறப்பு, இறப்பு, நியாய தீர்ப்பு. இன்னொரு பிறவி இல்ல, இன்னொரு பிறவி, மறுபிறவி இல்ல. இதுதான் பிறவி. இன்னொரு பிறவின்னு ஒண்ணு கிடையாது. இதுதான். மற்ற மார்க்கங்கள் பல பிறவி கொள்கை, பல பிறவி கொள்கை. We don't believe that. Bible doesn't say that. பல பிறவி கொள்கை இல்ல. 7 பிறவி கிடையவே கிடையாது. அதுக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது. சும்மா சொல்லலாம் ஆட்கள். அதாவது ஆதாரம் இல்ல, நிரூபிக்க முடியாது. பிறப்பதும் மரிப்பதும், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், பின்பு மரணம் வந்துச்சுன்னா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். இன்னொரு பிறவி கிடையாது, இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அதனால தான் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்துடணும், இந்த ஒரு வாழ்க்கையை சரியா வாழ்ந்துடணும், படைத்தவருக்காக வாழணும். கடைசியில 2 கேள்வி. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். only 2 questions. அது 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன? இந்த உலகத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். அந்த நரகத்துக்கு தப்புவதற்கு இயேசு 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 இயேசுன்னு சொல்லி அறிவிச்சாங்களே, அந்த இயேசுவை பற்றி நீ என்ன நினைத்தாய், என்ன செய்தாய்? நான் ஏற்றுக்கொண்டேங்க, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் இயேசு பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லிட்டேன். ஐ ரிசீவ்ட் ஹிம். நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ்ந்தேன். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்காக வாழ ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை அவர் கையில கொடுத்துட்டேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் பாடுறோம்ல, எல்லாம் இதை வச்சுதான், இப்படிதான் பாடுறோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். என்ன அருமையான பாட்டு இல்ல? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஏன்னா உமக்காகத்தான் வாழ்றேன். இதுதான் பர்பஸ் ட்ரிவன் லைஃப். ஓகே, ஏற்றுக்கொண்டேன். 2வது, நான் உனக்கு தந்தவைகளை என்ன செய்தாய்? 60 வருஷம் தந்தேன், என்ன செய்த? பணம் தந்தேன், என்ன செய்த? தாளந்துகள் தந்தேன், என்ன செய்தாய்? அதான் அழகான பாட்டு பாடணும். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். என் பணம், பொருள், சொத்து, நிலம் எல்லாம் உங்க பணிக்கு கொடுத்துட்டாண்டவரே. பயன்படுத்தினியான்னு கேட்பாரு, ஏற்றுக்கொண்டியான்னு கேட்பாரு, பயன்படுத்தினியா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போற? என் நோக்கத்திற்காக, இந்த சரீரம் என் நோக்கத்தை நிறைவேற்ற, உனக்கு தந்த படிப்பு என் நோக்கத்தை நிறைவேற்ற, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என் நோக்கத்தை, to fulfill my purpose, to fulfill my purpose, என் நோக்கத்தை நிறைவேற்ற தான் உன்னை வச்சிருக்கேன். என் நோக்கத்தை நிறைவேற்ற தான் உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்திருக்கிறேன். என் நோக்கத்தை நிறைவேற்ற கையில பணம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய பர்பஸை நிறைவேற்ற தான் தாளந்துகள் கொடுத்திருக்கிறேன். அதை எனக்காக பயன்படுத்தினாயா? என் நோக்கத்திற்காக பயன்படுத்தினாயா? எஸ்ன்னு சொல்ல போறோம். அப்போ நம்ம சுயநலமாய் வாழ முடியாது. I cannot live for myself. அவருடைய சித்தத்துக்காக வாழ வேண்டும் என்ற பாடல்கள். நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. பெரிய PhD, எத்தனை டாக்டரேட்டும் கொடுக்கலாங்க பவுலுக்கு. அதை வச்சு எவ்வளவு கோடி கணக்கு சம்பாதிக்கலாம். பால் இஸ் குப்பை, குப்பைங்கிறார். அது பெரிய பதவி, யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம், ஜெயில போடலாம். he was in a high position. சொல்ல குப்பை. அது படிப்பு குப்பை, பெரிய பதவி குப்பை, பணக்காரரு. அந்த காலத்திலே 60 கோடி சொத்துக்கு அதிபதியாம். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 60 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. இப்ப கணக்கு போட்டு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால 60 கோடின்னா இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கும். அத குப்பைங்கிறாரு. இயேசுவை பார்த்துட்டா எல்லாம் குப்பை. இயேசுவை பார்த்த பிறகு படிப்பு குப்பை, இயேசுவை பார்த்த பிறகு என் பணம் குப்பை, இயேசுவை பார்த்த பிறகு என் பதவி குப்பை. எனக்கு இப்ப இவர் தான் சூப்பர், இவர் தான் டாப். யூதாசுக்கு அந்த வெளிப்பாடு வரல. 30 காசை பார்த்த உடனே இயேசு காசு கொடுத்துருங்க, இயேசுவை காட்டி கொடுத்துறேன்.
முடிவு பரிதாபமா செத்தான். நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஒரு ஆமென் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஜேம்ஸ் டாப்சன், ஒரு சின்ன கதையோட முடிக்கிறேன். ஜேம்ஸ் டாப்சன் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கல்லூரி நாட்களில் he wanted to become a tennis player. ஒரு டென்னிஸ் பிளேயரா மாற விரும்பினா, சாம்பியன். கடைசி ஒரு 5 நிமிஷம் கவனிங்க, முடிக்கிறேன். ஜேம்ஸ் டாப்சன் தனது கல்லூரி நாட்களில் இருந்த லக்கு ஒரு நல்ல டென்னிஸ் வீரனாக விளங்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்தில் 1000 வசனங்கள் ரெஃபரன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை. நான் எல்லாமே சொல்லல, அவசியம் இல்லை, சிலருக்கு புரியாது. ரத்தன சுருக்கமா 2 வரியில சொல்றேன். 7 பக்கம் 8 பக்கம் அதெல்லாம் நான் சொல்லல. ரத்தன விஷயம் என்ன? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அல்ல சொல்லாமா? மொத்தத்துல என்னங்க விஷயம்? இதாங்க விஷயம். மொத்தத்தையும் ஒண்ணு சேர்த்து இதான் விஷயம்னு சொல்றேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி. முதல் நாள் கர்த்தர் தான் என்ன உலகத்துல படைச்சிருக்காரு, நான் அவருக்கு சொந்தம். 2வது நாள் இந்த உலகத்துல நான் தனியா என் இஷ்டப்படி வரல, அவர் தான் என் படைப்பு, என்னுடைய வாழ்க்கை, என் தகப்பன், என் தாய், நான் குடியிருக்கிற இடம், நான் என்ன செய்யணும், எதிர்காலம் எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறார். தேவ திட்டத்தின்படி நான் இருக்கிறேன். 3வது அவருடைய திட்டம் என்னை செயல்பட வைக்கிறதா, அவர் எதிர்பார்ப்பு என்னை இயக்குகிறதா? Am I driven by the purpose of God? தேவ சித்தம் என்ன நடத்துதா? Purpose driven life. அந்த தேவனுடைய நோக்கம் என்ன நடத்துதா? அதை தெரிஞ்சுக்கிட்டேனா? அப்ப நான் அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அதை நிறைவேற்றுகிறேனா? அல்ல எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குங்க, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதுங்க. எத்தனை பேர் சொல்றாங்கல்ல, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு, நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை அடைய நினைக்கிறேன். Not for my goal but for his purpose. அவருடைய நோக்கத்துக்காக வாழ்றேன். என்னுடைய கல்லூரி நாட்கள் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய டென்னிஸ் பிளேயரா மாறன் விளங்கி பெரிய ஒரு ஷீல்டு வாங்கினாராம். He became a famous tennis player. He got a அருமையான சூப்பர் அந்த ட்ராஃபின்னு சொல்றோம்ல, அந்த அவார்டு கொடுப்பான், ட்ராஃபி. He got it. Please listen. அவருடைய ட்ராஃபி, அவர் வெற்றி பெற்ற, அவர் கல்லூரிக்கு போய் விளையாடி வெற்றி பெற்ற ட்ராஃபி அங்க ஷெல்ஃப்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சான். நான் வாங்கின ட்ராஃபி, நான் வெற்றி பெற்ற என்னுடைய வெற்றி கேடகம் என் கல்லூரியில ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க, எனக்கு எவ்வளவு பெரிய பெருமைன்ட்டு அது பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள்ல அந்த கட்டடத்தை ரெனோவேட் பண்ணும்போது அந்த டிராஃபியை தூக்கி குப்பையில போட்டாங்களாம். அந்த டிராஃபிய, அந்த அவார்டை, அந்த ஷீல்டை குப்பையில போட்டாங்களாம். இந்த ஜேம்ஸ் டாப்சனுடைய ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு, இது நம்ம ஃப்ரெண்டுடைய டிராஃபியில குப்பையில கிடக்குது அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாராம். நீ பெருசா நினைச்சத குப்பையில போட்டிருந்தாங்கடா. இந்த உலகத்துல மனுஷன் எதை இன்னைக்கு பெருசா நினைக்கிறானோ அது நாளைக்கு குப்பையா தெரியும். இந்த பொருள் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது, இதே கலர்ல இருக்கும், இதே இப்படிதான் இருக்கும். அதனால இது எனக்கு போர் அடிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க, மாறாத பொருள் 5 வருஷம் இப்படிதான் இருக்கும். அதனால இது மாறாத பொருளா இருக்கிறதுனால எனக்கு வெறும் சலிப்பாயிடும், சலிப்பு தட்டு. உலகத்தில் எல்லாம் அப்படிதான், எல்லாம் சலிப்பு தட்டக்கூடியவைகள். நத்திங் வில் சாட்டிஸ்ஃபை யூ. படிப்பு, பதவி, பட்டம், புகழ், இது அடையணும், அதை அடைந்தாலும் you will be never satisfied. ஒரு காலத்துல எனக்கு அவார்டு, டிராஃபி, பெருமை, பேரு, எவ்வளவு பெருமை, என் கல்லூரி ஷெல்ஃப்ல இருக்குன்னு பெருமை நினைச்சது. ஒரு நாள் கட்டடத்தை ரெனோவேட் பண்ணும்போது அந்த குப்பை தொட்டில தூக்கி போட்டாங்க. ஃப்ரெண்டு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு, டேய் உனக்கு ரொம்ப பெருசா நினைச்சு குப்பையில கிடந்துச்சுடா அப்படி கொடுத்தாங்க. உலகத்தில் நாம் சாதிக்க நினைக்கிற எல்லா பட்டங்கள், பதவிகள் ஒரு நாள் குப்பையாய் போய்விடும். ஆனா கிறிஸ்துவுக்காக என்ன சாதிக்கிறோமோ, கிறிஸ்துவுக்காக என்ன செய்யறோமோ, கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்னு துடிக்கிறோமோ அது ஒன்றுதான் பரலோக கணக்குல வந்து சேரும்.